என்ன அடடா கிரியேட்டர்ஸ், பயந்துட்டீங்களோ? ஒரே ஒரு கமெண்ட்டுக்கே கழிஞ்சிட்டீங்களே. உண்மை என்னன்னு வெளியே வந்தா என்ன ஆவீங்க? புரியல. நேத்து அடடா கிரியேட்டர்ஸ் போட்ட வீடியோல நம்ம ஒரு கமெண்ட் பண்ணிருந்தோம். அந்த கமெண்ட் நேத்து இருந்தது, இப்ப இருக்காது. உங்களுக்கு ஏன் இந்த பயம் வருது? அதுல தெரியும் உண்மையான திருடன் யாருன்னு. இப்போ ஒரு ட்ரீசர் பார்த்தீங்களே, இந்த ஹீரோ யாருன்னா நம்ம டெக்பாஸ் சுதர்சன் அண்ணங்க. கத்திப்பட விஜய் மாதிரி ஆக்ரோஷமாக யாரையோ சாடி பேசிக்கிருக்கார்ல, அவர் யாரை பற்றியும் பேசலை, அவங்க முன்னாள் பாஸுகளை பற்றி தான் அவர் சாடி பேசிக்கிருக்கார். முன்னாள் பாஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அவர் டெக்பாஸ்ன்ற ஒரு சேனலில் வந்து வேலை பார்த்தார். அந்த சேனலுக்கு ஆக்சுவலாக பாஸ் வந்து வேற ஒருத்தவங்க 2 பேர் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறது. அதாவது இந்த சேனல் சம்மந்தப்பட்டது, அந்த கேமராவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வாங்குறது வந்து அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறது. இவர் வந்து அந்த சேனலை வந்து அவர் தான் நின்று வந்து எல்லாமே நடத்துறது. அவர் தெரியும், சுதர்சன முகத்தை தெரியாதவங்க யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்க சேனல். 3ல் 1 பங்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதாவது சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு போக அவங்க வர லாபத்தில் 3ல் 1 பங்கு சம்பளம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சுதர்சன் வந்து அவர் கை காசை போட்டு எந்த ஒரு பொருளோ எதுவுமே வாங்குறதில்ல சேனலுக்குன்னு. அதை வந்து அவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ரெண்டால்டாக போய்க்கிருக்கு சேனலு. அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள இப்போ ஒரு பூகமமாய் சண்டை வெடிச்சு இப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலைங்களா? நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள என்னென்னா வருமானங்கள் அதான் கோடியில் பொருளும் டெக்பாஸ்னு. ஆனால் சுதர்சன் வந்து அதை அண்ணன் ஒத்துக்கிறவே மாட்டார் அதை. ஆனால் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு 2 பட்டு போச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு. அதுபோல் அங்கே ஒரு குண்டு வெடிச்சோன்னே இப்போ எல்லாமே புயலாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எதுக்கு ஒரு சாடி பேசுனாருன்னா, முன்னாள் ஓனர் வந்து நாங்கள் கம்பெனியை விட்டு சுதர்சனை போக சொல்லலை, சுதர்சன் வந்து சம்பளம் கொடுக்கலைன்னு சொல்கிறேன், நாங்கள் சம்பளம்னா சுதர்சனுக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துட்டோம். நம்ம நினைக்கிறோம் 1000-500 சம்பளத்துலேயே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. 1000-500 இல்லைங்க, இது உண்மைக்கே கோடி லட்சத்தில் தான் சம்பளம்லாம் பொருளுது, மிரட்டி விட்டுருக்கு சம்பளம்லாம். அந்த இதுக்கான ப்ரூஃபையும் அவங்க சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, சரி சுதர்சன் போயிட்டாரு, கூட வேலை பார்க்குறவங்க எதுக்கு போகணுன்னா, தலைவங்க வந்து என்னமோ கட்டப்பை பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கட்டப்பையில் வந்து PS5ன்ற ஒரு ப்ளே ஸ்டேஷன் எடுத்து வச்சு ஆட்டையை போட்டு கொண்டு வந்தது ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜையும் நீங்கள் பார்ப்பீங்க மேலே. அந்ததுனால இது கம்பெனிக்கு அந்த ஓனர்களுக்கு தெரிஞ்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முன்னாடி அவங்களே ஜெனிவா, நாங்கள் திருடலை, நானும் அவங்க கம்பெனியில் எங்களுக்கு வந்து சுதர்சன் இல்லாதனால எங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னு அவங்களா ஜெனிவா விளங்குன மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. டெக்பாஸ் சேனலில் வந்து இல்லை, இவங்க வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க கட்டப்பையில், அதனால் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இவங்களே ஜெனிவா போகிற மாதிரி போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, ஆக மொத்தம் என்னன்னா 2 பேரும் நல்லா கோடியில் புரண்டு நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எப்பயும் போல டெக்பாஸை எடுத்து நடத்து, உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம்னு அவங்க சேனலில் உள்ள ஓனர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லை, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு, அதனால் நான் வந்து வரல, எனக்கு வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சுதர்சன் சொல்லியிருக்காங்க. சுதர்சன் சொல்லியிருக்கதா இவங்க சொல்கிறாங்க, ப்ரூஃபோட காமிக்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து மேலே வந்து ரொம்ப ஆக்ரோஷோட அண்ணாமலை ரஜினி மாதிரி ஏதோ அசோக் கேலண்டில் குறித்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணே வந்து கம்மிங் சூன் போட்டிருக்காரு. அடுத்த வீடியோ வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் நம்ம பேசுகிற பொருளிகளையும் பேசிடுவோம். இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது, கோடியிலேயே நான் சம்பளம் வாங்குறீங்க, எனக்கு கால சக்கரம் மிஸ்ஸுன்னு ஒன்று கிடச்சிச்சுன்னா இதை நான் மறுவாட்டை ஓட்டி விட்டு 2016 2010 போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இருக்கிற கண்டென்ட் அப்பெல்லாம் போட்டு கொடி சொன்னாயிருக்கலாம். எனக்கு வெறும் 26 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் கூட வரல, ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல. இங்கே பார்த்தா லட்சம் கோடி வேற லெவலு. சரி, இப்போ என்னப்பா அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. என்ன, சுதர்சன் தனி சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ண 1 மணி நேரத்துலேயே மில்லியன்ஸ் கணக்கில் அவருக்கும் லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சுதர்சனே நல்லவர், டெக்பாஸ் இந்த மாதிரி. டெக்பாஸ் சேனல் வந்து அதனுடைய கம்பெனி சம்மந்தப்பட்டதை வெளியே விட்டோன்னே பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ 2 பேருமே ஃப்ராடுக்காரங்களாக தான் இருப்பாங்க போல், நம்ம முதல்ல வந்து இந்த யூடியூப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம்டான்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்கிறேன், யூடியூப்பை பாருங்கள், ரசிங்க, ரொம்ப இன்வால்வ் ஆக வேணாம். அதுபோல் 2 பேர்த்துக்கு சொல்கிறது என்னென்னா, விலகிட்டியா, நீ ஒரு கம்பெனியை நீ ஒரு சேனல் போட்டு ஆரம்பித்து ஓட்டிக்கோ, நீனும் உன் சேனலில் போகிறத ஓட்டிக்கோ. எங்கே இருக்குது ரஷ்யா போர், உக்ரைன் போர் கேள்விப்பட்டு, இஸ்ரேலு ஹமாஸ் போகிற கேள்விப்பட்டோம். இப்போ இந்த யூடியூப்பு உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி வெடிக்க போகுது, யார் அதிகமாக குண்டு போட போகிறா, சுதர்சனா இல்லை டெக்பாஸா இல்லை டெக் சூப்பர் ஸ்டாரா, இனிமேல் பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். இதுக்கு நம்ம வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அனைவருக்கும் வணக்கம்.